அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு இந்த இயக்கம் தொண்டர்களுக்காகத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள். இந்த இயக்கத்தை தொண்டர்களுக்கான இயக்கமாகவும் மக்களுக்கான இயக்கமாகவும் புரட்சித் தலைவர் அவர்கள் கொண்டு வந்து நிலைநிறுத்தினார்கள். 3 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தொடர்ந்து யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக நாட்டிற்கு நல்ல பல திட்டங்களை, சத்துணவு திட்டம், தண்ணீர் திட்டம் போன்ற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்திய செயல்படுத்திய முதலமைச்சராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விளங்கினார்கள் என்பதுதான் வரலாறு. புரட்சித் தலைவர் மறைவுக்கு பின்னால் இந்த இயக்கத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் இராணுவ கட்டுப்பாடோடு வளர்த்தெடுத்து இந்திய திருநாட்டில் இருக்கின்ற அத்தனை முதலமைச்சர்களும் ஒரு மாநிலத்தின் ஒரு கட்சியை, இயக்கத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக திகழ்ந்தார்கள் என்பதுதான் வரலாறு. மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மை விட்டு பிரிகின்ற நேரத்தில் இந்த இயக்கத்திற்கு பல்வேறு சோதனைகள் சூழ்ந்தது. இவைகளெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த சூழலில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டால்தான் இயக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் கண்ட கனவுகளை கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு புரட்சித் தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ அந்த நோக்கம் வெற்றியடைவதற்கு நாம் ஒரு சிறு துரும்பாக இருப்போம் என்று அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பல்வேறு பிரச்சனைகளில் பிரிந்து கிடந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தி மாண்புமிகு அம்மா அவர்கள் 1991 மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்றுகிற ஒரு நல்ல சூழலை மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்து மீண்டும் 2001 ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் 2ஆம் முறையாகவும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று அன்றிலிருந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமாகும் வரை 3 முறை முதலமைச்சராக பொறுப்பேற்று 2001, 2011, 2016 இந்த ஆண்டுகளில் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் தந்தால்தான் வரலாறு. மாநிலத்தினுடைய சொந்த நிதியை கொண்டு, மத்திய அரசினுடைய நிதியை எதிர்பார்க்காமல் மாநிலத்தினுடைய நிதியை கொண்டு மட்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் 52% மொத்த வருவாயில் 52% வருவாயை நாட்டு மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, அடித்தட்டில் இருக்கின்ற மக்களுக்கு பல்வேறு மக்கள் நல திட்டங்களை மாண்புமிகு அம்மா அவர்கள் அவருடைய திருக்கரங்களை தந்தார்கள் என்பதுதான் வரலாறு. தங்கத்துடன் தாலியுடன் தங்க இலவச திருமண உதவி திட்டம், படிக்கின்ற கல்வி அனைத்து நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு தர வேண்டும் என்று ஆரம்ப கல்வியிலிருந்து முதுநிலை கல்வி வரை இலவச கல்வி, தாய்மார்களுக்கு பிரசவ கால உதவி, பெண்களுக்கு ஸ்கூட்டி, மாணவ செல்வங்களுக்கு சைக்கிள், இப்படி பல்வேறு வகையான கிட்டத்தட்ட ஒரு 62 வகையான உதவிகளை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த ஒரே தலைவர் மாண்புமிகு அம்மாவர்தான் என்பதில் எண்ணற்ற திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். மாண்புமிகு அம்மா அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்ட பொழுது டாக்டர்கள், மருத்துவர்களெல்லாம் கைவிட்ட நிலையில் அதற்கு முன்னால் 2001 ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு சோதனை வந்த பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை முதலமைச்சராக பொறுப்பில் நியமித்தார்கள். 6 மாத காலம் நான் மாண்புமிகு அம்மாவுடைய என்ன கட்டளையிட்டாரோ அந்த கட்டளையின்படி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக
நான் பொறுப்பேற்று அடிபரலாமல் என்னுடைய பணியை கடமையை ஆற்றினேன் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். மாண்புமிகு அம்மாவர்கள் மீண்டும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு என்னுடைய முதலமைச்சர் பதவியை மாண்புமிகு அம்மாவர்கள் அடுத்த கணமே நான் அவர்களுடைய திருக்கரங்களில் ஒப்படைத்தேன் என்பதுதான் வரலாறு. 2006க்கு பின்னால் 2011 2011 மீண்டும் மாண்புமிகு அம்மாவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது உடனடியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் பெங்களூர் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பினை அடுத்த வினாடியே என்னை அழைத்து, நீங்கள் எல்லாம் சென்று சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தை கூட்டி முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் உடனடியாக என்னிடமும் என்னிடமும் மாண்புமிகு அமைச்சராக இருந்த விஸ்வநாதன் அவர்களிடம் சொல்லினார்கள். விஸ்வநாதனை கூப்பிட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த கணமே பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர் என்று சொல்லி பன்னீர்செல்வமே எந்திரிச்சு மாண்புமிகு அம்மாவர்கள் என்னை முதலமைச்சராக சொன்னால் என்று சொல்லாமல் விஸ்வநாதன் அவர்களே நீங்கள் எந்திரித்து சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் எழுந்து மாண்புமிகு அம்மாவர்கள் சொன்னார்கள், எங்கள் இருவரையும் அழைத்து பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர் என்று நீங்கள் சொல்லி அந்த கூட்டத்தை இனிதே முடித்து பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று மாண்புமிகு அம்மாவர்கள் கட்டளையின் அடிப்படையில் நானும் இரண்டாம் முறையாக மாண்புமிகு அம்மாவுடைய கட்டளையை ஏற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றேன். 2016 மீண்டும் தேர்தல், சட்டமன்ற பொதுத் தேர்தல். அந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மாண்புமிகு அம்மாள் 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தை நிறுத்தி 234 தொகுதிகளிலும் நம்முடைய கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவதற்கு மாண்புமிகு அம்மாவர்கள் தன்னுடைய உடல்நிலையை பாராமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மீண்டும் மாண்புமிகு அம்மாவர்கள் முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்து அதற்கு பின்னாலே மாண்புமிகு அம்மாவர்கள் நம்மை விட்டு பிரிகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த சூழல் ஏற்பட்டவுடன் என்னை முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று சில பேர் என்னை அணுகி என்னிடம் ஒரு கருத்தை சொல்லினார்கள். நான் மறுத்தேன், முதலமைச்சராக பொறுப்பேற்கிறதுக்கு மறுத்தேன். ஏன் என்று கேட்டால் மாண்புமிகு அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த நேரத்தில் நான் முதலமைச்சராக பொறுப்பில் இருந்து அம்மா அவர்கள் இட்ட கட்டளையை ஏற்று நான் நிறைவாக என்னுடைய பணியை முடித்திருக்கிற மன நிம்மதி எனக்கு இருக்கிறது, மன மகிழ்ச்சி இருக்கிறது. மாண்புமிகு அம்மா அவர்கள் இல்லாத நேரத்தில் நான் முதலமைச்சராக வருவதற்கு விரும்பவில்லை என்று சொன்னேன். என்னை கட்டாயப்படுத்தி தான் அந்த முதலமைச்சர் பதவியை ஒப்புக்கொள்ள வைத்தார்கள் என்பதுதான் வரலாறு. இதற்கு முன்னால் நடைபெற்ற அத்தனை பேட்டிகளிலும் பத்திரிகை துறை நண்பர்களை சந்திக்கின்ற நேரத்திலும் நான் வெளிப்படையாக எந்த நேரத்தில் நான் முதலமைச்சராக பதவியை ஏற்றுக்கொண்டேன் என்பதையும் முதலமைச்சர் பதவியை தந்த அந்த தெய்வத்திற்கு எந்தவித துரோகமும் நம்பிக்கை துரோகமும் இல்லாமல் அப்படியே நான் திருப்பி கொடுத்த வரலாறு தான் என்னுடைய வரலாறு என்று மாண்புமிகு அம்மா அவர்களை என்னுடைய மகன் ஜெயபிரதீப் அவருடைய இல்ல வரவேற்பு இல்ல திருமணத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் நடைபெற்ற அந்த திருமணத்தில் மாண்புமிகு அம்மா அவர்களே நெகிழ்ச்சியோடு இந்த நிகழ்வை சுட்டி காட்டினார்கள் என்பதுதான் எனக்கு கிடைத்த வரலாற்றில் ஒரு சான்றிதழ் பத்திரம் என்றே நான் உணர்கின்றேன். என்னுடைய குடும்பத்தார்கள் அனைவரும் உணர்கிறார்கள். நான் 3ஆம் முறையாக முதலமைச்சராக கட்டாயத்தின் அடிப்படையில் பொறுப்பேற்றுக் கொண்டாலும் என்னுள் பல பிரச்சனைகள், தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய புயல் வர்தா புயல், அதிலும் அந்த வர்தா புயல் தலைநகரத்தில், தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் மட்டுமே சுழன்று அடித்தது 3 முறை. நான் அப்பொழுது தலைமைச் செயலகத்தில் நின்று கொண்டு அந்த புயலுடைய வேகத்தை தாக்கத்தை நேரடியாக கண்காணிக்கின்ற செயல் இருந்தது. முதல் முறையாக வந்தது அந்த புயல், அப்படியே ஒரு சுற்றிட்டு திரும்ப சுற்றுனவுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வந்தது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதே புயல் மீண்டு வந்து அப்படியே சுற்றின வேகத்திலே மறுபடியும் 2ஆம் முறையாக சுற்றியது.
மூன்றாம் முறையாகவும் இப்படி சுற்றி மறுபடியும் வந்த விதத்தில் திரும்பி வடக்கு நோக்கி நகர்ந்தது. அந்த புயலுக்கு பின்னாலேயே நானும் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் சென்று அங்கே பழந்தாங்கல் ஏரி இருக்கிறது. அந்த ஏரியை கடந்து ஆந்திரா சென்று விட்டது. திரும்ப நான் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்களை புயலிலிருந்து காப்பாற்றி முகாம்களை தங்க வைத்திருந்தவர்கள். அது 12 மணி இருக்கும். அவர்களுக்கு அவருடைய அடிப்படை உதவிகள் எல்லாம் செய்து முடித்துவிட்டு வந்தேன். நான் முதலமைச்சராக இருக்கின்ற நேரத்தில் சென்னை மாநகரத்தினுடைய தண்ணீர் தேவை மிகவும் அதிகமாக இருந்தது. தண்ணிக்கு மக்கள் கஷ்டப்படுகிற ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது அந்த அபாயத்தை உணர்ந்து நான் ஆந்திர மாநிலம் சென்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களை சந்தித்து தண்ணீர் வாங்கலாம் என்று அவரிடம் சென்றேன். அதிகாரிகளெல்லாம் கான்ஃபரன்ஸ் ஹாலில் உட்கார வைத்துவிட்டு தமிழ்நாடு அதிகாரிகளும் ஆந்திர அதிகாரிகளும் உட்கார வைத்தார்கள். சந்திரநாயகன் நம்ம ஒன் டு ஒன் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு போயினார். என்னை ஒரு 15 நிமிஷம் அரசியல் பேசிவிட்டு நாங்கள் திரும்பவும் அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வந்து உட்காருகின்ற பொழுது டிவியில் தண்ணீர் போய்கொண்டு இருந்தது புழல் ஏரிக்கு. நாங்கள் உள்ளே போகும்போது கூட அதிகாரிகளை கூப்பிட்டு தனியாக அழைத்து மாண்புமிகு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தண்ணியை திறந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். பேசி நாங்கள் பேசவில்லை, ஒப்பந்தங்கள் போடவில்லை. எவ்வளவு தண்ணி டிஎம்சி திறந்துபட வேண்டும் என்ற முடிவை எடுக்காமல் நல்ல மனம் படைத்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் தண்ணியை திறந்து விடுங்க அதிகாரி சொன்னதனால் அவருக்கு உடனடியாக நான் என்னுடைய நன்றியை தெரிவித்து பழைய தெலுங்குங்க அந்த திட்டம் வரும் பொழுது இருக்கின்ற பாக்கியத்தொகை நாம் செலுத்த வேண்டிய பாக்கியத்தை 25 கோடி ரூபாய் நான் டிடி எடுத்துக்கொண்டு சென்றேன். அதை அவரிடம் தந்து மிக்க நன்றி ஐயா அப்படின்னு அவரிடம் சொல்லி எவ்வளவு தண்ணி வேண்டும் என்று என்னிடம் கேட்டார். ஒரு 1.5 TMC தண்ணி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் 2 மாத சென்னை மாநகரத்தினுடைய தேவையை நாங்கள் பூர்த்தி செய்வோம் என்று நான் கேட்டவுடன் உடனடியாக அதிகாரி அளித்து அந்த 1.5 TMC தண்ணி முதலமைச்சர் கேட்ட தண்ணியை உடனே திறந்துவிட்டு அந்த தண்ணீர் புழலேரி சென்று அடைவதற்கு தக்க பாதுகாப்பினை நீங்கள் அளித்திட வேண்டும் என்று அவரிடம் கட்டளையிட்ட அடிப்படையில் 1 TMC தண்ணீர் அங்கே வந்து சேர்ந்தது. செல்ல மொழி ஆஃப் பண்ண சொன்னாங்களா அந்த பிரச்சனையும் நல்லபடியாக முடிந்தது. அதற்கு பின்னால் ஜல்லிக்கட்டு பிரச்சனை தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமையாக ஜல்லிக்கட்டு அதற்கு தடை ஏற்பட்டது. அந்த தடையை நீக்க வேண்டும் என்று தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருக்கின்ற எங்கெல்லாம் இந்த ஜல்லிக்கட்டின் மீது பற்றும் பாசமும் கொண்டு மனதில் வைத்தனது அந்த நிகழ்வு நடந்தது. 10 நாள் சென்னை மெரினா கடற்கரை சாலையில் உட்கார்ந்து கொண்டு அறப்போராட்டத்தில் அனைவரும் ஈடுபடுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. நான் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சந்திக்க வந்திருக்கிறேன். உடனே வரும்படி அழைத்தார்கள். நான் டெல்லி சென்று மாண்புமிகு சின்னம்மா அவரிடம் சொல்லிவிட்டு தான் டெல்லி சென்றேன். டெல்லி சென்று அங்கே நான் காலையில் அறையில் தங்கியிருந்த பொழுது தம்பிதுரையும் அங்கே இருக்கின்ற பொறுப்பில் இருக்கிற ரெசிடென்ஸ் கமிஷனர் பொறுப்பு அதிகாரி அவரும் என்னை சந்தித்தார்கள். என்ன எப்போ நான் வந்தான்னு கேட்டேன். நான் தம்பிதுரைன்னு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அழைத்து சென்று மாண்புமிகு பாரத பிரதமர் அந்த கடிதத்தை தர வேண்டும் என்று என்னை இங்கே வர சொல்லி நான் இங்கே வந்திருக்கிறேன். 38 எம்பிகள் வந்திருக்கிறார்கள். மாண்புமிகு பாரத பிரதமர் அனுமதிக்காக சந்திக்க அனுமதிக்காக காத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். நானும் உடனே நம்முடைய அந்த பொறுப்பு அதிகாரி தமிழ்நாடு ஹவுஸினுடைய பொறுப்பு அதிகாரியிடம் அழைத்து மீண்டும் அனுமதி மாண்புமிகு பாரத பிரதமர் அனுமதி வாங்குவதற்கு நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவரும் சார் நான் 4-5 முறை கேட்டுவிட்டேன். திரு தம்பித்துரை அவர்களை நான் சந்திப்பேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை முதலில் சந்தித்துவிட்டு அவரிடம் இன்னும் ஓரிரு நாளைகளில் நான் சந்திப்பதற்கு வாய்ப்பு தருகிறேன் என்று மாண்புமிகு பாரதம் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது அவர் சொன்னதற்கு பின்னால் நானும் தலைமை செயலாளர் அட்வைசர் 3 பேரும் சேர்ந்து மாண்புமிகு பாரத பிரதமர்களை சந்தித்தோம் ஜல்லிக்கட்டு பிரச்சனை பேசுவதற்கு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிடம் நான் பேசுவதை கேட்டு உடனடியாக
மத்திய அரசினுடைய 4 அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் 4 அதிகாரிகளுக்கு உடனடியாக இதற்கு வேண்டிய அரசாணையை உடனடியாக போடும்படி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். அந்த உத்தரவை பெற்றுக்கொண்டு நான் இங்கே தமிழகம் திரும்பி வந்து சட்டமன்றத்தை உடனடியாக கூட்டி ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு திரும்பவும் அதை கவர்னருக்கு அனுப்பி வைத்தேன். மீண்டும் அந்த ஆர்டினன்ஸுக்கு சட்டபூர்வமாக சட்டத்தின் முன் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மீண்டும் தமிழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கூட்டி அதற்கு சட்ட முன்வடிவு கொண்டு வந்து நிறைவேற்றி அதை கவர்னருக்கு பின்னால் ஜனாதிபதி இவர்களெல்லாம் ஒப்புதல் பெற்று இந்த ஜல்லிக்கட்டை வெற்றிகரமாக 14 நான்கு நடைபெற்ற அந்த ஜல்லிக்கட்டை வெற்றிகரமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தோம். முடிவுக்கு கொண்டு வந்ததுக்கு முன்னால் இங்கே ஒரு பரவலாக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நல்ல பெயர் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. கடலில் ஆயில், கப்பலிலிருந்து ஆயில் கசிவு ஏற்பட்டு அதை நீக்குகின்ற வேளையில் நம்முடைய அரசாங்க அதிகாரிகள் ஊழியர்கள் பணியாற்றி கொண்டு அதை நான் பார்வையிடுவதற்காக கடற்கரைக்கு சென்றேன். அப்பொழுது அம்மா வீட்டுக்கு உங்களை அழைக்கிறார்கள் என்று எனக்கு தகவல் வந்தது. உடனடியாக அங்கே செல்லுகின்ற பொழுது நம்முடைய கட்சி ஆபீஸில் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது என்ற தகவல் எனக்கு வந்தது. சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் நான், அதனால் தான் நான் முதலமைச்சராக பதவியில் இருக்கிறேன். எனக்கே தெரியாமல் எப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று என்னுள் நினைத்து கொண்டு அம்மா அவருக்கு சென்றேன். அங்கே எல்லோரும் இருந்தார்கள். அது உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்பதை நான் பல கூட்டங்களில் பல நேரங்களில் உங்களுக்கு நான் விவரித்திருக்கிறேன். அவர்கள் சொன்னபடியே நான் என்னுடைய பதவியை, முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்துவிட்டேன். வந்துவிட்டதுக்கு பின்னால் தான் என்னுடைய அன்றைக்கு இரவே என்னுடைய முதலமைச்சர் எனக்கு கொடுக்கப்பட்ட வீட்டிலிருந்து நான் காலி செய்துவிட்டு ஊருக்கு சென்று விடலாம் என்று நினைத்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணி 9 மணிக்கு அம்மாவுடைய நினைவகத்துக்கு போன்று தலைவருடைய புரட்சித் தலைவர் நினைவகத்துக்கு சென்று அங்கு அவர்களுடைய வணங்கிவிட்டு செல்லலாம் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நினைவிடத்திற்கு மாண்புமிகு அம்மாவுடைய நினைவிடத்திற்கு சென்று சிறிது நேரம் உட்கார்ந்து விட்டு நான் என்னுடைய வீட்டிற்கு கிளம்பி வீட்டை அடைவதற்குள் ஏராளமான கூட்டங்கள் தமிழ்நாட்டிலிருந்து அங்கு வந்து என் வீட்டில் வந்து கொண்டே இருந்தார்கள் என்ற தகவல் எனக்கு வந்தது. நான் கொஞ்சம் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி பேட்டி கொடுத்து விட்டு நான் படுவதற்கு செல்வதும் ஒரு 3 மணி தான் இருக்கும். 5 மணிக்கெல்லாம் ஒரே கூட்டம், பெரிய கூட்டம் கூடிச்சு. சத்தம் என்ன இல்லை வெளியே கலவரங்கள் நடக்குதான்னு கேட்கறதுக்குள்ள இல்லை எல்லா ஊர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெருங்கூட்டம் கூடி நீங்கள் ஊருக்கு செல்லக்கூடாது என்ற என்னை தடுத்து தொண்டர்கள் அனைவரும் என்னுடைய வீட்டின் முன்னாலே உட்கார்ந்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் நடந்துகிட்டு இருந்தது. நிலைமைகள்லாம் மாறுபட்ட சூழ்நிலையில் ஏற்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நான் ஒழுங்காக கட்சிக்கு விசுவாசமாக ஒரு சாதாரண தொண்டன் எந்த நிலையிலிருந்து செயலாற்ற வேண்டுமோ என்னுடைய அரசியல் ஆரம்ப காலத்திலிருந்து நகரத்தினுடைய இணை செயலாளர் நானும் செல்லமுத்தவர்களும், அப்புறம் நான் நகர செயலாளர், அவர் ஒன்றிய செயலாளர், நான் நகர்மன்ற தலைவர் 96இல் 2001 மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை 2001 நடைபெறும் தேர்தலுக்கு முன்பாக என்னை மாண்புமிகு அம்மா அவர்கள் 96லேருந்து 2001 வரைக்கும் நான் நகர்மன்ற தலைவர். 2000 மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை தனியாக அழைத்து நடைபெற்று முடிந்த நகர்மன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் அப்படி என்று சொல்லி அதற்கும் எனக்கு வாழ்த்து தெரிவித்து, பன்னீர்செல்வம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு சட்டமன்ற வேட்பாளராக நான் அறிவிக்கிறேன். நீங்கள் உறுதியாக என்னுடைய அமைச்சராக இருப்பீர்கள் என்று வாழ்த்து சொல்லி, இதை யாரிடமும் சொல்லாதீர்கள், முன்கூட்டியே சொல்லாதீர்கள் அப்படின்னு அந்த ரகசியத்தையும் சொன்னார்கள். சரி அவங்கள்ட்ட சொல்லிட்டு நான் அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். 2001, 2006, 2011, 2016 மாண்புமிகு அம்மா அவர்களுடைய காலத்திலேயே 4 முறை தொடர்ந்து எனக்கு வாய்ப்பளித்தார்கள். 4 முறையும் 2 முறை பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியிலும் அந்த தொகுதி
டீலிமிட்டேஷன் மூலமாக ஆயுதிராவிட பெருமக்களுக்கு ஒதுக்கப்பட்டதனால் 2012 இந்த போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை மாண்புமிகு அம்மாவர் தான் தந்தார்கள். 2011 2016 மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமாக நான் இந்த தொகுதி தான் சட்டமன்ற உறுப்பினராக, 2021 சட்டமன்ற உறுப்பினர். இன்றைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர். என்னுடைய பணியை 5 ஆண்டு காலம் நிறைவு செய்தான் இங்கு இந்த அலுவலகத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற உள்ள நல்ல வாய்ப்பினை எனக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்களும் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்களும் உருவாக்கி தந்தார். என்னுடைய பணிக்காலத்தில் அதிக நாள் நான் பதவியில் இருந்த பொழுது அண்ணன் சையதுகான் அவர் தான் மாவட்ட கழக செயலாளர், செல்லமுத்து ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் பழனிராஜ். என்னுடைய பணிகளில் நான் பொறுப்பில் இல்லாத நேரத்திலும், நாங்கள்லாம் கஷ்டப்படுகின்ற நேரத்திலும் பொதுமக்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இடையூறும் இல்லாமல் கட்சியை வளர்த்திருப்பதில் நாங்களும் ஒரு சிறு துரும்பாக பயன்பட்டிருக்கிறோம். கட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படாமலும் ஏற்றுக்கொண்ட பொறுப்புக்கு முழுமையாக மக்கள் நலப் பணிகளிலும் நாங்கள் எங்களுடைய கடமையை செய்திருக்கிறேன் என்பதனை நான் இந்த நல்ல நேரத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக நான் என்னுடைய பணியை நிறைவு செய்திருக்கிறேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு தந்த அறிவுரை, மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு தந்த ஆலோசனை, ஒரு கட்சியில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி செயலாற்ற வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு இட்ட கட்டளை, இதிலிருந்து சிறு அளவு கூட குண்டுமணிகளோடு பேசாமல் என்னுடைய பணியை முடித்திருக்கிறேன். தேர்தல் காலங்களில் நம்முடைய கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட உள்ளாட்சி துறைகளில் போட்டியிட்ட ஊரக உள்ளாட்சித் துறையில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு, நகர சபையில் போட்டியிட்ட வேட்பாளருக்கு, நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்ட வேட்பாளருக்கும், சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளருக்கும் அவர்களுக்கு தேர்தல் பணிகளில் வேண்டிய அனைத்து உதவிகளும் செய்து ஒரு மனநிறைவை நான் பெற்றிருக்கிறேன் என்பதை இந்த கூட்டத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் தெரியும். அது யாரிடம் சென்று வற்புறுத்தி நன்கொடைகள் வசூலிக்கின்ற மனப்போக்கு எனக்கு எந்த நேரத்திலும் கிடையாது. என்னால் முடிந்ததை கட்சியினுடைய அனைத்து தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்பதனை உணர்ந்து நான் என்னுடைய பணியை, கடமையை யாரையும் அச்சுறுத்தியோ மிரட்டியோ அதிகாரத்தை பயன்படுத்தியோ நான் என்னுடைய பணியை, கடமையை ஆற்றவில்லை என்பதை நான் இன்றைக்கு நெஞ்சை நிமிர்த்தி நான் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு நல்ல பெயரை பொதுமக்களும் கட்சியினுடைய தொண்டர்களும் என்னோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.